வெல்கம் டு ஜிகே வித் என்கே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் சிலபஸில் இருக்க ஒருமை பன்மை அறிதல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டெஸ்ட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ நான் கொஸ்டினாக உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறத கீழே வந்து டெலகிராம் குவிஸ் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டாகவும் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து குவிஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அதில் குவிஸ் லிங்க் வந்து கீழே இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது போய் நீங்கள் டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். முதல் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, விண்மீன்கள் வானில் தோன்றியது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பறவைகள் வந்து தங்கியது, பறவைகள் வந்து தங்கினார்கள், பறவைகள் வந்து தங்குகின்றது, பறவைகள் வந்து தங்கின. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, பறவைகள் வந்து தங்கின, சரிங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக. அவன் கவிஞர் அன்று, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞர் அன்று, அவன் கவிஞன் அன்று, சரிங்களா? அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அல்லன். ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்ட்டு கேட்குறாங்க. கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, அவன் கவிஞன் அல்லன், அதான் வந்து கரெக்டான விடை, சரிங்களா? சரி, ஓகே. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அரசர்கள் நல்லாட்சி செய்தனர், பசு கன்றை ஈன்றன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, குழலி நடனம் ஆடினாள். சரியான விடை ஆப்ஷன் டி, குழலி நடனம் ஆடினாள், சரிங்களா? ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. அதை செய்தது நான் அன்று, பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, பகைவர் நீவிர் அல்லர், இவை பழங்கள் அல்ல. சரியான விடை ஆப்ஷன் டி, இவை பழங்கள் அல்ல. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது, இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காது, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, இல்லாத இடத்தில் எதுவும் அது நடக்காது. சரியான விடை ஆப்ஷன் சி, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ சரியான விடை தனது, தமது, தங்கள், தாங்கள். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தமது, சரிங்களா? ஆப்ஷன் பி, தமது. இந்த மாதிரி தலைவரை பற்றி நம்ம சொல்லும்போது மரியாதை நிமித்தமாக தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தமது தான் வரும், சரிங்களா? சரி, ஓகே. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பிழை நீக்குக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினன், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இது வராது, இது வராது. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஆப்ஷன் டி, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, சரிங்களா? சரி, ஓகே. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு டேஷ். இதுவல்ல, இதுவன்று, இவையன்று, இவை அல்ல. சரியான விடை ஆப்ஷன் பி, இதுவன்று. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன, யானை கூட்டம் வந்தார்கள், யானை கூட்டம் வந்ததுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, யானை கூட்டம் வந்தது. கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க. நான் அல்லோம், நாம் அல்லோம், அவன் அல்லன், நான் அல்லேன்.
சரியான விடை ஆப்ஷன் டி, நான் அல்லேன். ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. காட்டில் மாடுகள் மேய்ந்தன. நல்லா நோட் பண்ணுங்க, பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பிழையற்ற கிடையாது, பிழை உள்ள. இதில் எது பிழையா இருக்கோ அதை கேட்குறாங்க. ஸோ காட்டில் மாடுகள் மேய்ந்தன. சோலையில் மான் துள்ளி விளையாடியது. ஓரணில் மரத்தில் தாவி ஓடின. பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது. சரியான விடை ஆப்ஷன் சி, ஓரணில் மரத்தில் தாவி ஓடின. சரிங்களா, இதுதான் பிழை உள்ளதா இருக்கு. தவறான இணையை கண்டறிக. மாடு அஃறிணை ஒருமை. அரிசி உயர்திணை ஒருமை. மக்கள் அஃறிணை பன்மை. அரசன் உயர்திணை ஒருமை. சரியான விடை ஆப்ஷன் சி, மக்கள் அஃறிணை பன்மை. ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக. பிராய்லி நூல்கள் உள்ளன. செயற்கை மரம் ஒன்று உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. மின் இதழ்கள் நிறைய உள்ளன. பிழை உள்ள தொடர். சரிங்களா, சரியான விடை ஆப்ஷன் சி, 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினான். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடியது. சரியான விடை ஆப்ஷன் பி, கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தன. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தான். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினான். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினார். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் முதியோராயினும் விருந்தினரை போற்றியது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. நகரத்திற்கு அஃது செல்லும் சாலை. நகரத்திற்கு செல்லும் சாலை அது. சரியான விடை ஆப்ஷன் பி, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டன. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லேன். சரியான விடை ஆப்ஷன் பி, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கிருந்தன. அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கு இருந்தனர். அவன் அவள் இருவரும் அங்கு இருந்தனர். அவன் அவள் இருவரும் அங்கு இருந்தார். சரியான விடை ஆப்ஷன் பி, அவன் மற்றும் அவள் இருவரும் அங்கு இருந்தனர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒரு பள்ளி மிகச்சிறந்தது. ஓர் பள்ளி மிகச்சிறந்தது. அந்த பள்ளி மிகச்சிறந்தது. அந்த பள்ளி சிறந்தது அல்ல. சரியான விடை ஆப்ஷன் பி, ஓர் பள்ளி மிகச்சிறந்தது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது?
நான் 4 மாதங்களாக பணியில இருந்தேன். நான் 4 மாதங்களில் பணியில் இருந்தேன். நான் 4 மாதங்களாக பணியில் இருந்தேன். நான் 4 மாதங்களின் பணியில் இருந்தேன். சரியான விடை ஆப்ஷன் சி. நான் 4 மாதங்களாக பணியில் இருந்தேன். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சூரியன் உதித்தான், மாலையில் சூரியன் மறைந்தது, நானும் அவனும் வந்தேன், மந்தையில் மேய்ப்பர்கள் வந்தார்கள். சரியான விடை ஆப்ஷன் பி. மாலையில் சூரியன் உதித்தது. சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். அல்ல, அல்லல், அன்று, அல்லை. சரியான விடை ஆப்ஷன் பி. அல்லல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகிறது. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. மாங்காய் மட்டுமே வடுப்படுகின்றன. மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தேன். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். சரியான விடை ஆப்ஷன் டி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான். சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழை நீக்குக. லட்சுமி கூப்பிடுகிறார்கள். லட்சுமி கூப்பிடுகிறது. லட்சுமி கூப்பிடுவார். லட்சுமி கூப்பிடுவாள். சரியான விடை ஆப்ஷன் டி. லட்சுமி கூப்பிடுவாள். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளது. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளது. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளனர். சரியான விடை ஆப்ஷன் பி. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அல்ல. நான் வாங்கிய நூல் இது அன்று. நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல. நான் வாங்கிய நூல்கள் இவை அன்று. சரியான விடை ஆப்ஷன் பி. நான் வாங்கிய நூல் இது அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. உலகில் பல வகை செல்வங்கள் உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள். முருகன் அவர் அருகில் சென்றார்கள். முருகன் அவர்கள் அருகில் சென்றனர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். சரியான விடை ஆப்ஷன் டி. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். நாய் தனது தலையை ஆட்டியது. குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். சரியான விடை ஆப்ஷன் சி. நாய் தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளைநிலங்கள் கட்டடங்களாகிறது. விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. விளைநிலம் கட்டடங்களாகின்றன. விளைநிலங்கள் கட்டடமாகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி. விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. ஒரு ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஓர் ஊரில் ஓர் விவசாயி இருந்தார். ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஒரு ஊரில் ஓர் விவசாயி இருந்தார். சரியான விடை ஆப்ஷன் சி. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஒரு ஊரில்
ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. இதுல இருக்க பிழையை திருத்த சொல்றாங்க. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. ஓர் ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. ஒரு ஊரில் ஓர் ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. பிழை திருத்தம் ஒரு ஓர். பிழை திருத்தம் அது அஃது ஒரு ஓர். அது ஒரு இனிய பாடல். ஸோ இந்த அதுவும் ஒருவும் வந்து இதில் வந்து பிழை திருத்தம் வந்து சொல்றாங்க. அது ஓர் இனிய பாடல், அஃது ஓர் இனிய பாடல், அஃது ஒரு இனிய பாடல், அது ஒரு இனிய பாடல். சரியான விடை ஆப்ஷன் பி. அஃது ஓர் இனிய பாடல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். பிழைத்திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு ஓர் மாடு, ஒரு மாடு, ஒன்று மாடு, ஓரோர் மாடு. சரியான விடை ஆப்ஷன் பி. ஒரு மாடு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பழம் பழுத்தது, பழங்கள் பழுத்தது, பழம் பழுத்தன, பழங்கள் பழுத்தன. சரியான விடை ஆப்ஷன் டி. பழங்கள் பழுத்தன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நல்லவைகளும் கெட்டவைகளும் உள்ளன உலகத்தில். நல்லவைகளும் கெட்டவைகளும் உலகில் உண்டு. நல்லவைகளும் கெட்டதும் உலகங்களில் உண்டு. நல்லதும் கெட்டவைகளும் உலகத்தில் உண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. நல்லவைகளும் கெட்டவைகளும் உள்ளன உலகத்தில். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினால். இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார்கள். இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவாள். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறார்கள். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன. சரியான விடை ஆப்ஷன் சி. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அன்று, அவள் அல்ல, அவள் அல்லல், அவள் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. அவள் அல்லல். அவள் அல்லல். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்தது. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்திருந்தது. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. சரியான விடை ஆப்ஷன் டி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகம் சூழ்ந்து கொண்டன, மேகம் சூழ்ந்து கொண்டனர், மேகங்கள் சூழ்ந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது, மரம் அனைத்தும் வளர்ந்தன, வளர்ந்து செழித்தது மரங்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. புரிந்தன, புரிகின்றது, புரியுது, புரிந்தது. சரியான விடை ஆப்ஷன் பி. புரிகின்றது. பிழைத்திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு உலகம், ஓர் நண்பன், ஓர் உயிர், ஒரு உயிர். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. ஓர் உயிர். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட 50 கொஸ்டின் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதோட டெஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதில் போய் நீங்கள் டெஸ்ட்டில் வந்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து 6th to 10th வர புக்கில் இருக்க சம்ஸை பிடிஎஃபாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பிடிஎஃப் லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அதில் போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா?
ஸோ எல்லா சம்ஸும் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப்ல வந்து எல்லாமே உங்களுக்கு போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீடைல்டு வீடியோ எக்ஸ்பிளேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க போய் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ஸ் கிளாஸஸும் சைடில் வந்து நம்ம லைனாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.